சிலப்பட்டீஸ் ப்ரான் கிரேவி தான். இதை ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இது சமையல் வீடியோலாம் நிறைய நம்ம போடுறதுலாம் நான் நிறைய சமைக்கிறோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு 2 kgs வந்து ப்ரான் வாங்கினது. க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு அது 1.5 கிலோ ஆகிடும். சம்டைம்ஸ் 1.25 கிலோ கூட ஆகிடும். நல்ல பெரிய ப்ரான் தான். அகலம் சட்டி பெருசாக உங்களுக்கு பார்க்க கம்மியாக தெரியலாம். அந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரானில் என்னென்ன நான் செய்வேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி ப்ரான் வந்து யூஸ்வலாக நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் க்ளீன் பண்ண உடனே என்ன பண்ணுவேன், அதில் உப்பு, இஞ்சி பூண்டு, அப்புறம் வீட்டில் உள்ள மிளகாத்தூள், ஓகே, குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம், அது கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி, இஞ்சி பூண்டு போட்டுருவேன், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரெஷ்ஷாக மேரினேட் பண்ணி நான் ப்ரான் சமைக்க மாட்டேன். ஏன்னா ப்ரானில் போயிட்டு அது நல்லா ஊறி இருக்கணும், அந்த இது சார்ந்து இருக்கணும். அதுதான் எனக்கு அந்த அப்படி இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். ப்ரானில் வந்து அப்படி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நான் என்ன பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பொடி வச்சுருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த பொடி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன நான் சேர்த்துருப்பேன் அப்படின்னு கரம் மசாலான்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து 2 டப்பாவில் வச்சுருக்கேன். இது ஒரு டப்பா, இன்னொரு டப்பா. என்னென்னு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேன். இதில் எல்லா ஸ்பைசஸும் போட்டிருப்பேன். பட்டை இருக்குதுல, சின்னமன், அந்த பட்டை, அப்புறம் பட்டை இலை இருக்குதுல, பேலீஃப், அதுக்கப்புறம் நம்மளோட க்ளவுஸ் கொஞ்சம் சேர்த்துருப்பேன், கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 3 தான் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நட்மக், நம்மளோட அது பேர் என்ன, ஜாதிக்காய் இருக்குதுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னா மீன்ஸ் ஒரு முழு ஜாதிக்காயில். இப்போ வந்து இதுலேயும் இப்போ இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இதுலேயும் வைக்கிற அளவுக்கு லேபிள்லேருந்து எல்லாமே லேபிள் முக்கியம். கோபால் அப்படிங்கிற மாதிரி லேபிள் முக்கியம். அதனால் நான் வந்து இந்த 2 டப்பாலையும் வச்சேன். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ண 150 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கடல் பாசின்னு சொல்லுவோம்ல, இந்த கல்பாசி, இது என்னோட கல்பாசி, கடல்பாசி, வாட்டவர், எனக்கு அது கரெக்டான நேம் தெரியல. இதில் வந்து கல்பாசின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே எனி நான்வெஜ் இது வந்து ஒரு மரத்தோட பட்டையிலேருந்து வர்றது தான், உறிஞ்சு வாசம் கொடுக்குறது. இதுவும் அந்த அன்னாசிப்பூ இருக்குதுல்ல, அதுதான். சில பேர் அன்னாசிப்பூ பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இது தாங்க வாசமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களாம் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி டேஸ்ட்டாக வருதுன்னா, நான் வந்து இந்த கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறது, வீட்டில் இது பண்ணுறது. ஸோ இவங்க அது இதெல்லாம் வந்து அளவே இல்லை. ஒரு பேக்கெட் அப்படியே நான் போட்டுருவேன். அன்னாசிப்பூவில் வந்து ஒரு 5 பூ போட்டுருவேன். மராத்தி மொக்கு இருக்குதுல்ல, அந்த மராத்தி மொக்கு வந்து ஒரு ஒரு பிட் அப்படியே. அதுமாதிரி ஜாதி பத்திரி இருக்குதுல்ல, ஜாதிக்காய் வந்து ஒரு 1/4 பங்கு போட்டேன்னா ஒரு முழுசுலேருந்து இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஜாதி பத்திரி வந்து பார்த்திங்கன்னா 1 போடுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தட்டும், அதனால் அது 1 போடுவேன். இஷ்டம்னா நீங்கள் போடலாம், இல்லை நான் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இதை வந்து நான் வந்து அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ எனி நான்வெஜ், நம்ம வீட்டில் வெஜ் குருமா அந்த மாதிரி பண்ணால் என்னோட இந்த இது தான். இவ்வளோ நேரம் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. இதிலேருந்து என்ன பண்ணுவேன், இந்த ஸ்பூன் அளவு தான் போடுவேன் நான். ஒரு இது எடுத்துகிட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கே இந்த ஸ்பூனில் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அளவு, 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அளவு இது நான் போடுவேன். போட்டு இது வந்து நான் வந்து எனி நான்வெஜ் ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு அதை போட்டுட்டு கருவேப்பிலை வந்து போட்டுரு. செம்ம வாசமாக இருக்கும் அந்த கருவேப்பிலை. அந்த எண்ணெயில் இது பண்ணும்போது அந்த அரோமா இருக்குது பாருங்களேன், வா டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து சீக்ரெட், இது நம்மளுக்கு இது சீக்ரெட் டிப்ஸ் சொல்லலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு வந்து என்ன அதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த வந்து ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுட்டு கரம் மசாலா நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல சமையல் தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் பார்க்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்கிறது குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் மெயினாக. ஸோ இதில் வந்து ப்ரானில் வந்து மேலே கீழே எல்லாம் அந்த குடல் கண்டிப்பாக எனக்கு எடுத்துருக்கணும். எடுத்துலன்னா அது டேஸ்ட்டே இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எண்ணெய் வச்சுட்டு இந்த பொடியை கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுலாம் வதக்கி இருக்கும்போது வெங்காயம் போட்டுருவேன். நான் வெங்காயம் போட்டுட்டு 2 கிலோவுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் 2 போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் அதை வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளியை போட்டு இது பண்ணிவிட்டு, தக்காளி போட்டதுக்கு அப்புறம் இதுலேயும் இஞ்சி பூண்டு போட்டு பரட்டியிருப்பேன். ஆனாலுமே தக்காளி போட்டதுக்கு அப்புறம் யூஸ்வலாக வெங்காயம் பாதி வதங்கும் போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடுவோம்ல. பட் இந்த மெத்தடில் நான் டேஸ்ட் இது பண்ணும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி இது பண்ணக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு பரட்டிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இதில் பொடியெல்லாம் போட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா பொடி போடலை. அதுலேருந்து பொடியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன். இதில் நீங்கள் பச்சை மிளகாயோ வரமிளகாயோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா
இந்த ப்ரான் இருக்குல்ல நல்ல மைய வதங்கி வந்து ஒரு எண்ணெய் பிரியும். அப்படி எண்ணெய் பிரியும் போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் அப்படியே தூக்கி கொட்டிட்டோன்னா அதில் உள்ள கிரேவியெல்லாம் இது பண்ணி அதில் தண்ணி அழகாக அப்படி வரும். சில பேர் ப்ரானை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சு மஞ்சப்பொடி போட்டு வடித்து விட்ருவாங்க. எனக்கு என்னமோ அதில் உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா சத்து பூரா அதில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா இதுதான் ஷ்ரிம்ப் பெருசாக வந்து லாப்ஸ்டர் பூரா அதில் தலையில் அந்த ஓட்டோடு வச்செல்லாம் சூப்பு மாதிரி பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. அப்படிலாம் இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ க்ளீன் பண்ண ஒரு ப்ரானை போய் ஃபஸ்ட்டே வந்து கொதிக்க வச்சு அதில் மஞ்சப்பொடி போட்டு அதில் உள்ள தண்ணியை இருத்துட்டோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சத்துப்புறம் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இன்னொன்று ரப்பர் மாதிரி ஆகிடும். ப்ரானை வந்து ரொம்ப நேரமே குக் பண்ணுன்றதே கிடையாது. நம்ம நண்டு மாதிரி தான், அது கலர் சேஞ்ச் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனாலே வந்து போதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் வந்து அந்த ப்ராசஸ் பண்ண மாட்டேன். டேரெக்டாக வாஷ் பண்ணி நம்ம இது பண்ணி மேரினேட் பண்ணதை வந்து இதில் போட்டுருவேன். நல்லா கொதிக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து நான் போட்டுருவேன். ஸோ நான் சொன்னது வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி எல்லாம் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு கொத்தமல்லி புதினா குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி அப்போவே இது போடுறப்பே போட்டு சேர்த்துருவேன். இந்த பாருங்கள் இதில் கூட கிடக்க பாருங்கள், போட்டு சேர்த்துருவேன். நான் சேர்த்து அதை நல்லா அப்படி கிண்டி 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 வரும்போது உங்களுக்கு அந்த சமயத்தில் இது தேவைப்பட்டுச்சுன்னு வைங்களேன், உப்போ உரப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நல்ல ஸ்பைஸாக நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் அப்போதைக்கு மிளகாப்பொடி எதுவும் சேர்க்காம பெப்பர் சேர்த்துக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குல, எனக்கு அதுக்கு காரணம் வந்து நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்தேன். ஸோ பெப்பர் வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இதிலே அப்படியே வெந்து இதில் தண்ணி வரும். கொஞ்சம் குழம்பா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணி வதங்கும் போதே போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி தான் ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். இல்லை கிரேவியாக வேணுன்றவங்க இதை அப்படியே சுண்டை வச்சு கிரேவியாக வந்து ஆக்கிக்கலாம் தங்கங்களா. ஸோ ப்ரானை வந்து நம்ம வந்து செமி கிரேவியாகவும் சாப்பிட்லாம், இல்லை குழம்பாக வச்சும் சாப்பிட்லாம். பட் எல்லாத்துக்குமே இதான் மெத்தடு. செமி கிரேவி பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ரானை தூக்கி கொட்டுறோம்ல, வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இது பண்ணி அதில் வந்து அந்த பேஸ்ட்டை ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள் மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி அரைச்சி நான் இதில் போடுவேன். அதனால் உங்களுக்கு இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் கூட போட்டு வெங்காயமோ தக்காளியோ கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ புதினாவோ எதையுமே குழந்தைங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. சப்பாத்தி கூட அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க, சாதத்துக்கு அப்படியே போட்டு பரட்டி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா சத்தும் அவங்களுக்கு போயிட்டு செம்மையாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து இருக்கும். எல்லாம் அரைஞ்சு போயிடுதில்ல, நம்மளுக்கு அரைச்சி போயிடுதில்ல, அதனால தான். அப்புறம் இதில் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா ப்ரானை வந்து அப்படியே இப்போ மேரினேட் பண்ணி எல்லாம் வச்சு அந்த இது ப்ராசஸ் படி வச்சுட்டு பஜ்ஜி மாவு இருக்குதுல்ல அதில் ஒரு ப்ரானாக எடுத்து துவச்சி பஜ்ஜி போட்டு கொடுப்பேன். அது வந்து ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு. குட்டீஸுங்க சரி ஒரு 10-15 வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டுமே அதை நாங்கள் பண்ணிவிடுவோம். இன்னொன்று ஏதோ ஒரு இதில் டாக்டர் ஜேக்கப்போடதுலேயோ இதுலேயோ பார்த்தேன் ப்ரான் அண்டு நண்டு வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொன்னாங்க. பட் ஐ எம் நாட் அ நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ எனக்கு வந்து அதில் அவ்வளோ தெரியல. அவங்கெல்லாம் வந்து சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரானும் இதுவும் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருக்காவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் ப்ரான் இந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கூட வெந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கரெக்டாக 8 மினிட்ஸ் ஆச்சு நான் போட்டு இது பண்ணி 8 to 10 மினிட்ஸ் ஆச்சு. இது வந்து இன்னுமே அங்கே குழியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படி வந்தது அப்படின்னா சூப்பர். இது வந்து அப்படியே எடுத்து சுடு சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதா பாருங்கள், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள். நண்டை விட என்னமோ இது ஓகேன்னு தான் தோணும். ப்ரான் பஜ்ஜி சொன்னால ரொம்ப ஈஸி, க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ப்ரானில் கஷ்டம். அதை மற்றபடி எல்லாமே செம்மையாக இருக்கும் பாருங்கள். இது வந்து நல்லா பெரிய பெரிய ப்ரானுங்க. அது மாதிரி குட்டி ப்ரான் தான் டேஸ்ட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல, எனக்கு நான் பெரிய ப்ரான் தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். குட்டி ப்ரான் தான் டேஸ்ட், அது எப்படின்னு தெரியல எனக்கு. இதை டைகர் ப்ரான் வாங்குவேன் நான் மோஸ்ட்லி. அது இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலர்லையும் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு ப்ரான் இருக்கும், அது பேர் தெரில, அதுதான் நான் வாங்குவேன். சமைச்சதுக்கப்புறமே எவ்வளோ பெரிய பீசஸ் பாருங்கள் இதில் இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குல்ல. கடையில் போய் இவ்வளோ வாங்கினோனாலே இந்த இடத்துல இவ்வளோ வாங்கினோனாலே அதில் ஒரு 4 பீஸ் தான் இருக்கு மாதிரி நல்லா கிரேவி என்னென்னத்தையோ கேப்சிகம் போட்டு 250 ரூபாங்கிறாங்க. அதில் பீஸை தேடணும், இப்படி குட்டி குட்டியாக கிடக்கும். அதுக்கு பேசாமல் வீட்டிலே வந்து 1 கிலோ ப்ரான் 450 ரூபா அப்படி வாங்கி சாப்பிட்றலாம். சரி, இதுதான் என்னோடய ரெசிபி. தேங்க்யூ. வீட்டு சமையல் சாப்பிட்டா 10 மணிக்கு டாட்டா.